இப்போ வந்து கிளம்பிட்டோம். நேராக போயிட்டு நம்ம பாபர் 42 பாபர் ஜாவா 42 பாபரை வந்து லான்ச் பண்ணிடலாம். ஸோ அதோட ஸ்பெக்ஸ் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் போய் வண்டி ஃபஸ்ட்டு பார்க்கணும். மோரலஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி லான்ச் ஆன பெராக் மாதிரி தான் இருக்கும், அதோட பேஸ் லைன் தான் இருக்கும். ஸோ என்னங்கிறத போய் பார்த்துட்டு அது என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஷோரூம்குள்ளே வந்தாச்சு. ஷோரூம்குள்ளே அப்படியே நம்ம போவோம். நிறையா வெஹிக்கிள்ஸ் இருக்குங்க, என்னென்னு போய் பார்ப்போம். வண்டியில் நம்ம கிஷோர் உட்காந்துருக்காரு. ஸோ நாங்கள் 2 பேரும் 6 ஃபீட், எங்களுக்கு வந்து இது ப்ராப்பராகவே இருக்குது. 6 ஃபீட் ரைடர்ஸ்க்கு இது வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்லி வேறுங்க இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் டிப்பில் 2 சைடு டியூவல் எக்ஸாஸ்ட் டிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேட் குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாபரோட பேட்சிங் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ இதில் சின்ன அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெராக்கில் வந்து சீட்டு கடியில் இருக்கும். ஸோ இன்கேஸ் நம்ம பேக்லாம் மாட்டும் போது பார்த்திங்கன்னா அது மறைக்கும். ஸோ டெய்லைட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்திருக்கும். ஸோ இப்போ இது இங்கே வச்சுருக்காங்க டெய்லைட்டு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்துருச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது நல்ல பவர்ஃபுல்லான இண்டிகேட்டர் எல்இடிஸ் இது. ஸோ இல்லை அதே லிக்விட் கூல்டு இன்ஜின். ஸோ 334cc இன்ஜின் அது. ஸோ 22 bhp இருக்கும். அண்ட் டார்க் பார்த்திங்கன்னா 32 bhp இருக்குது. ஸோ ஸ்போக்ஸ் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பிளாக் டோட் ஸ்போக்ஸ் வீல்ஸ் இருக்குது இதில். ஸோ அலாய் ரிம்ஸில் பாருங்கள் பிளாக் டோட் இருக்குது. இன்ஜின் வந்து பராக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் ஃபினிஷில் இருக்குது. கீழே வந்து குரோம் ஃபினிஷில் வந்து நம்ம கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிக்விட் கூல்டு இன்ஜின் சொன்ன மாதிரி. ஸோ கன்வென்ஷனல் ஸ்போக் தான் இருக்குது, ஃபோர்க் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் எல்இடிஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பை எல்இடிஸ் இருக்குது. ப்ரோ பிரைட் போடுங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. டிம்மு ஸோ பார்த்திங்கன்னா டிம்மு வந்து கீழே இருக்குது, பிரைட் மேலே இருக்குது. ஆஸ் யூஷுவல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாம் கம்மியாக தாங்க இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட ரியர் வியூ மிரர்ஸ். ஸோ ரியர் வியூ மிரர்ஸ் வந்து ஹேண்டில் பார் எண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டேஜ் லுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் வந்து கீழே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் கொடுக்குறேன். அதே மாதிரி சீட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருங்க எனக்கு. ஸோ அந்த டியூவல் ஸ்டிச் கொடுத்து அந்த கலர்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி செம்ம பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஜாவாவோட பேட்சிங் இதில் இருக்குது. ஸோ ஃபுட் பேக்ஸ் வந்தீங்கன்னா ஸ்லைட்லி ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் ஃபுட் பேக்ஸாக இருக்குது பராக்கா கம்பேர் பண்ணும்போது. இப்போ நாங்கள் 2 மாறி உட்காந்து பார்த்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அப்படி நம்ம வந்து ராயல் என்ஃபீல்ட் கஃபே ரேசர் என்ன மாடல் ப்ரோ? ராயல் என்ஃபீல்ட் ஜிடி அண்டு ஜிடி தானே, இல்லை ராயல் என்ஃபீல்ட் இன்டர்செப்டரில் இருக்குது அதே பேக்கர்ஸ் ரெட் பேக்கர்ஸ் டசன் அந்த மாடல் அப்படியே காப்பி அடிச்சு பண்ணுற மாதிரி இருக்குது. பேக்கர்ஸ் ரெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ டேங்க்கில் வந்து உங்களுக்கு ரப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, டேங்க் கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஸ்போர்ட்டி ரைடிங் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கிராப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டயர்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா 140 செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க 140 மாதிரி தான் இருக்குது. எஸ் 140 70 செக்ஷன் 17 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 120 மாதிரி இருக்குது, இல்லை ஃப்ரண்ட்டில் 100. ஸோ 100 செக்ஷன் டயர்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு காப்பர் லுக் இருக்குது, காப்பர் கலராக இருக்குது. ஸோ ஜாவாவோட லோகோஸ் இதில் கொடுத்துருக்காங்க.
இது வந்து காப்பர் கலர். இந்த கலரும் ரொம்ப நல்லா இருக்குங்க, நீட்டாக இருக்குது. ஸோ இதான் வந்து நம்மளோட கன்சோல். ஸோ காக்பீட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்விட்சஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம கிளாசிக்கலில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வெல்கம் நோட் ஹாய்னு ஒன்று வருது. அண்ட் தென் டாக்கோமீட்டர் ரீட் ஆகுது. இன்ஜின் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈஸி எலக்ட்ரானிக் சிஸ்டமில் ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ஸ்பீடாமீட்டர் ரீடிங் இருக்குது, ஆர்பிஎம் மீட்டர்ஸ் இருக்குது, ட்ரிப் மீட்டர்ஸ் இருக்குது, ஓடோமீட்டர் இருக்குது, ட்ரிப் ஏ ட்ரிப் பி இருக்குது. ஸோ ட்ரிப் ஏ அண்ட் ட்ரிப் பி வந்து நம்ம இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்சஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எஸ்டியில் இருக்க அதே ஸ்விட்சஸ் தான் இருக்குது. என்ன ரைடிங் மோட்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஸ்விட்சஸ்லாம் ப்ரீமியமாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசார்ட் ஸ்விட்சஸும் இதில் இருக்குது. ஸோ இதில் நல்ல ஒரு ஆப்ஷன் இப்போ எல்லா வண்டியிலும் இதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் டைப் ஏ அண்ட் டைப் சி ரெண்டுமே இருக்குங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் கவரோடு அது வருது இது. ஸோ வண்டி ஆன் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ ஆர்பிஎம் ரீடிங் வந்து நமக்கு காட்டுது பாருங்கள். ஐடில் வந்து 1800 இருக்குது. அப்படியே வண்டியோட வாக் அரவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ குட்பெக்ஸ் லாக் பண்ணுறதுக்காக, ஃபூட்டை லாக் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது ஹீட் ஷீல்டு வந்து பட்டு ஷூஸ்லாம் வந்து பொசுங்கிடுச்சுன்னா அதுக்காக கொடுத்துருக்காங்க. மெயினாகவே இந்த யூஎஸ்பி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிரர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் மிரர் வேணாலும் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ டியூவல் ஏபிஎஸ் சுவிட்சபிள் கிடையாது, இது சுவிட்சபிளாக கொடுத்துருக்கலாம். ஓகே, ஆங்கிள் மட்டும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுவோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ அந்த வண்டி தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். என்ன கலர் எடுத்துகிட்டு போக போகிறோன்னு தெரியலங்க. வெஹிக்கிள் டெஸ்ட்டு வெஹிக்கிள் வெளில நிற்கிது. ஸோ எஸ், அப்படியே போயிட்டு நான் ரோட்டில் போயிட்டு வண்டி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. ஹாய்னு ஒரு வெல்கம் நோட் வருதுங்க ஸ்டார்டிங்கில். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு ரைட் இம்ப்ரெஷன். வண்டியில் உட்காந்தோன்னே சீட்டு செம்ம சாஃப்டாக ஃபீல் ஆகுதுங்க. பக்காவாக இருக்குது சீட்டு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்லிடுறேன். ஸ்பீடு பிரேக்கரை பார்க்குறதுனால எடுத்தோன்னே கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லிடுறேன். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 145 mm இருக்குங்க. ஸோ சீட் ஹைட் வந்து 750 mm. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீடு பிரேக்கில் போகும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். சின்ஸ் இட் இஸ் அ சிங்கிள் சீட்டட் பைக், நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா லோடு பின்னாடி ஏற்ற மாட்டீங்க. அதனால் கீழே உரசுங்கிற பயம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். ஸோ ஸ்விட்சஸ்லாம் வந்து அப்படி நம்ம எஸ்டி வண்டியிலேருந்து வந்து அதே ஸ்விட்சஸ் தான் இருக்குது. வண்டியோட இன்ஜினுமே சரி 343cc கரெக்டான வண்டி சிசி நான் கீழே போடுறேன். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா 30 PS இருக்குது. மேக்ஸிமம் டார்க் வந்து 32 Nm டார்க் இருக்குது. ஸோ பிரேக் பைட்டு வந்து இதுலேயுமே கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. பட் பிரேக் பிடிக்கலாம் சொல்ல மாட்டேன். அந்த இனிஷியல் பைட் நம்ம பார்ப்போம்ல, அது வந்து நம்ம நல்லா அழுத்த வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கிறிஸ்பாக இல்லை. ஸோ டாக்கோமீட்டர் வந்து ரீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டிஜிட்டல் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் டாக்கோமீட்டராக இருந்தாலுமே வந்து மோனோக்ரோட்டிக் டாக்கோமீட்டராக தான் இருக்குது. மேபி இதை வந்து டிஎஃப்டி மாதிரி கொடுத்துருக்கலாம், இல்லைனா அனலாகில் கொடுத்துருக்கலாம். ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். பட் ஆனால் இது வந்து ரீட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நைட் டைமில் அனாயங்காகவும் இருக்காது அதே டைமில். ஸோ வண்டியை பற்றி எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைங்க. நம்ம பராக் ஓட்டினா அதே இன்ஜின் தான். பட் ஆனால் வந்து இது பராக்கோட ஃபுட்பேக்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் சீட்டடாக இருக்குது. ஸோ வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 190 kgs கரெக்டான வெயிட் நான் கீழே போடுறேன். ஸோ வண்டியோட வெயிட்டும் கம்மி தான். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சிங்கிள் சீட்டு கடையில் இருக்க அந்த மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 7 செட்ஸ் வந்து ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் கேஸ் ஷாக். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் ட்ராவல் தான், 35 mm ட்ராவல் நினைக்கிறேன். நான் கீழே என்னங்கிற ட்ராவல் போடுறேன். சேம் வந்து நம்ம 42ல் என்ன சஸ்பென்ஷன் வருதோ அதே சஸ்பென்ஷன் தான். ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க்கும் பேக் டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸில் வருது. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 280 mm கொடுத்துருக்காங்க. பேக் வந்து 240 mm கொடுத்துருக்காங்க. விச் இஸ் ஓகே, மோர் தென் என்னஃப்னுலாம் சொல்ல முடியாது. பட் ஓகே தான். இந்த வெயிட்டுக்கான ஸ்டாப்பிங் பவர் கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டைப் சி டைப் ஏ கொடுத்துருக்காங்க சார்ஜிங் போர்ட்ஸு. அண்ட் பார் அண்ட் மிரர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்து ஃபிட்டிங்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த வண்டியில் வந்து பெருசாக வந்து மாடிஃபிகேஷன் பாபர்லேருந்து ரொம்ப கிடையாது.
சேம் இன்ஜின் தான். ஹெட்லைட் பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு ஹாலஜன்ஸில் வரும், இதில் வந்து நமக்கு எல்இடியில் வருது. ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா அதோட இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கலாம். ஏன்னா ஹேண்ட் பார் ரீச் பண்ணுறது கொஞ்சம் குனிஞ்சு தான் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது ஃபுட்பெக்ஸ் வந்து அதில் வந்து ரொம்ப நமக்கு வந்து ரேஸ் செட்ஸாக இருக்கும். கால் ரொம்ப மடங்கி எல் ஷேப் மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலேட்டர் எல் ஷேப்பில் தான் அது வரும். அதனால் வந்து கால் நல்லா மடங்கி இருக்கும் கம்பேர் டு இந்த வண்டியில் கம்பேர் பண்ணும்போது. அந்த வண்டியில் அதாவது இதில் பாபர் 42 கம்பேர் பண்ணும்போது பராக்கில் வந்து பார்த்திங்கன்னா கால் ரொம்ப ரியர் செட்ஸாக இருக்கும். ஸோ லாங் டைம் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னா, பாபர்லேயே வந்து நமக்கு ஃபுட்பெக்ஸ் வந்து ஸ்க்ராப் ஆகும். நம்ம ஹில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம், கார்னர் பண்ணுறோன்னா ஸ்க்ராப் ஆகும். இதில் இன்னும் நல்லா ஸ்க்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அது ஒரு மைனஸ். என்ன தான் வந்து கம்ஃபர்டபுள் ரைடிங் பொசிஷனாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். நல்ல இன்ஜினோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, நல்லா டார்க்கியாக இருக்குது. சின்ன பம்ப்ஸும் நமக்கு நல்லா ஃபீல் ஆகுதுங்க சீட்டில். சஸ்பென்ஷன் ஸ்டிஃபர் சைடு தான் இருக்குது. சின்ன கல்லும் வந்து எனக்கு சீட்டில் ஃபீல் ஆகுது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்கள் ஹைவேஸில் கண்டிப்பாக எந்த இஷ்யூ இருக்காது. அடுத்து நம்ம ஹைவேஸ் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும், எந்த இஷ்யூஸ் இருக்காது. ஸோ சிட்டி டிராஃபிக்கில் மெனூர் பண்ணுறது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வீல் பேஸ் வந்து ரொம்ப அதிகம். நம்ம ஜாவா 42 கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீல் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. வீல் பேஸ் என்னங்கிறத கரெக்டான டைமென்ஷன்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ டேங்க் பார்த்திங்கன்னா 12.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. மைலேஜ் சிட்டியில் வந்து 28 to 29 டிபெண்ட்ஸ் ஆன் த ரைடிங் ஸ்டைலில் இருக்கும். ஹைவேஸில் பார்த்திங்கன்னா 30 சாலிடாக தருவன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபியூலிங்கோடது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் இன்ஜின் தான். அது வண்டி ரைஸ்லேயே இருக்குது, ஏன்னு தெரியல. இந்த செக்மெண்ட்டில் மற்ற வண்டியை கம்பேர் பண்ணுற பட்சத்தில் இது கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்க வண்டி தான் சொல்லணும் நான். ஏன்னா இப்போ ஜெயலன்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடுச்சு. ஜெயலன் சரி, இம்பீரியல் A400 சரி, இன்ஜின் லைனே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் வண்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். மற்ற வண்டியை கம்பேர் பண்ணும்போது இதில் டார்க்கும் சரி, டார்க்லாம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு KTMோட அட்வென்ச்சர் 390 டார்க் வந்து கிட்டத்தட்ட இதில் இருக்குது. அதே டார்க் கூட சொல்லலாம் என்ன சொல்ல போனால். ஸோ ரொம்ப டார்க்கான மிஷின் இது. நல்ல டார்க் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால பேலன்ஸாக இருக்குது டார்க். ரொம்ப பெப்பியாக இல்லாமல் ஒரு ஹைவே க்ரூசிங்க்கு ரொம்ப ஸ்மூத்தாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸில் செக் பண்ணும்போது 140 வரையும் போகுன்னு போட்டிருக்காங்க. நம்ம 140 எங்கேயும் போகக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம. ஸோ க்ரூசிங் ஸ்பீடு 100 ஸ்பீடில் போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாமல், எந்த எஃபோர்ட்டும் இல்லாமல் வண்டி தாராளமாக போகும். ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது. ஆனால் ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் வண்டி ரைஸ்லேயே இருக்குது, என்னன்னு தெரியல. அது மட்டும் என்னென்னு செக் பண்ணணும். வண்டி PDI பார்க்கும் போது என்னென்னு செக் பண்ணணுங்க. அது ரேடியேட்டர் இப்போ தாங்க ஆன் ஆகிருக்கு. ஸோ ரேடியேட்டர் ஆன் ஆகுதுன்னா ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. ஸோ இன்ஜினோட டெம்பரேச்சர் ஆப்டிமம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்காக தான் ரேடியேட்டர் ஆன் ஆகும். ஸோ எஸ், அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கால் அப்படியே சூடு அடிக்குதுங்க. ரேடியேட்டர் ஆன் ஆகும்போது அதில் ஃபேன் சுற்றும். ஸோ வெளியில் அங்கிட்டிருந்து காற்றை இன்ஜின் வழியாக அது இந்த ரேடியேட்டர் ஃபின்ஸ் வழியாகவும் இன்ஜின் வழியாகவும் தள்ளி நமக்கு பின்னாடி விடும். ஸோ அந்த சூடாக வெளியிலேருந்து வர கோல்டு காற்று உள்ளே போய்ட்டு சூடாக காலில் வெளியில் வரும். ஸோ அது வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட். அது ஹைவேஸில் தெரியாது, பட் ஆனால் சிட்டிக்குள்ளேயும் தெரியக்கூடாது. ஆனால் இதில் நல்லாவே ஃபீல் ஆகுது. 2 பாதத்துலையும் நல்லா ஃபீல் ஆகுது. கியர் போடுற இடத்துலையும் சரி, பிரேக் லிவர் அழுத்துற சரி, டிப் ஆஃப் த டோவில் வந்து நல்லா ஃபீல் ஆகுது. ஆனால் கொஞ்சம் 40 போகும்போது அப்படியே டிசிபேட் ஆகிடுது ஸ்பீடு. கியர் எங்கேஜ் ஆகிறதால ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே கிடையாது. சீட் ரொம்ப சாஃப்ட்ரு சைடு இருக்குது. இருந்தாலும் ஹேண்டில் பார் ரீச் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் குனிஞ்சு தான் ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் மேலே இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் நாள் பின்னாடி சாயிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் குனிஞ்சிருக்கனால க்ரூஸிங்கை வந்து லைட்டாக அஃபெக்ட் பண்ணும். லைக் இப்போ வந்து நம்ம 250 கிலோமீட்டர் கம்ஃபர்டபுளாக க்ரூஸ் பண்ணுறோன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் அதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே நமக்கு வந்து அந்த பாடி ஃபிட்டிக்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்பா, சஸ்பென்ஷன் நல்லா ஃபீல் ஆகுதுங்க. கீழே உரசுங்கிற பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் கேர்ஃபுல். சிங்கிள் சீட்டுனால பின்னாடி வெயிட்டும் உட்காராது, வெயிட்டும் இல்லை பின்னாடி. ஓகே, வண்டியில் ஏதோ ஒரு கொடன்னு ஒரு சவுண்டு மட்டும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. பாருங்க பைத்தியத்தை.
அந்த பள்ளம்லாம் வந்து நல்லா ஃபீல் ஆகுதுங்க. ஹைவேஸில் பாத் ஹோல்ஸ் இருக்குது, இது மாதிரி பேட்ச் ஹோல்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பம்பு நமக்கு ஃபீல் ஆகுதுங்க. பேபி இங்கே பாருங்கள், சடனாக பிரேக் அடிக்கிறப்பலாம் அந்த ஒரு பைட்டே இல்லை நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு டாக் குறுக்க வந்துச்சு, நம்ம பிரேக் அடிக்கும் போது அந்த பைட் நமக்கு இனிஷியல் பைட் நமக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் ஒரு கான்ஃபிடன்ஸ் லாஸ் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. என்னால் ஸ்பீடாமீட்டர் ரீட் பண்ணவே முடியலங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஸ்பீடாமீட்டர் ரீட் பண்ணுறது. வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ நான் 70 தான் போகிறேன், எனக்கு கையிலையும் கால்லையும் வைப்ரேஷன்ஸ் நல்லா ஃபீல் ஆகுது. வீடியோஸில் பார்த்தேன் வண்டி ரிஃபைண்டாக இருக்குன்னு, ஆனால் கண்டிப்பாக ரிஃபைண்டே இல்லை. பராக்கில் என்ன இருக்கோ அப்படியே தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக என்னால் அது ரெண்டையும் மாற்றி ஓட்டினா தான் அது வந்து நமக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட பராக் மாதிரியே தாங்க இருக்குது. ஓகே, ஷோரூம் வெஹிக்கிள் ரொம்ப தூரம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ திருப்பிட்டு நம்ம போய் ஷோரூம் விட்டுருவோம். கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் எடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணுங்க, இந்த பிரேக் லிவர் இருக்குல்ல, இந்த பிரேக் லிவருக்கு சைலன்சரில் உரசக்கூடாதுன்னு ஒரு சின்னதாக ஒரு கம்பி மாதிரி ப்ரொடக்டிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்பப்போ கால் வைக்கும் போது பிரேக் பெடலில் கால் வைக்காமல் நான் மேலே அதில் வச்சிடுறேன், அதனால் வழுக்கிடுது. எமர்ஜென்சியாக பேக் பிரேக் அடிக்கும் போது நமக்கு வந்து வழுக்குது. மேபி அது சரியாக போய்ட்டு நினைக்கிறேன். ஒன்ஸ் வி கெட் யூஸ் டு இட், அப்போதைக்கு அது சரியாக ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிவாக தான் இருக்குது. நீங்கள் ஆஸ் சூன் அஸ் நீங்கள் 60 கிராஸ் பண்ணோடனே உங்களுக்கு லைட்டாக வைப்ரேஷன் க்ரீப்பாக வருது, உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகலங்க நான், ஏன்னா வண்டி நான் பழகலை. ஸோ எடுத்தோடனே நம்ம பாட்டுக்கு ரேஷ் பண்ணி ஓட்டி ஏதாச்சும் ஒரு நாய் இல்லை ஏதாச்சும் ஒரு பைத்தியக்காரன் குறுக்க வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொண்டு போய் சாத்துறதுக்கு வண்டி நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓட்டி பார்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு டச் வண்டியை பற்றி ஒரு அவுட்லுக் கொடுத்துட்றேன், உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் வண்டி வாங்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த வரையும் பார்த்துட்டு இருக்கீங்கனாலே நான் வீடியோ நல்லா தான் போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனல் வந்து இந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிவிடுங்க. நிறையா ட்ராவல் வ்ளாக்ஸ் போடுவேன், இந்த மாதிரி வண்டியோட ரிவ்யூஸ் போடுவேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கிட்டது எல்லாத்தையும் நான் போடுவேன். ட்ராவல் வ்ளாக்ஸ் நிறையா இருக்கும். அப்கமிங் ரைட் பயங்கரமான ரைடு வருது ஒன்று, கூட சீக்கிரம் அதோட அப்டேட்ஸ் நான் சேனலில் விடுவேன். கைஸ், இந்த வண்டி உங்களுக்கான வண்டிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு வண்டி வாங்குறீங்க, உங்களுக்கு வந்து டூரிங் ரொம்ப ஆசை இருக்குது, சிட்டி கம்யூட் ரொம்ப இருக்குது, ரெண்டுமே இன்டர்மீடியட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸுங்க. ஆனால் நீங்கள் ஒன்லி லாங் டூரிங் மட்டும் தான் பண்ண போகிறீங்க, பில்லியன் ரைடர்ஸ்லாம் உட்கார வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு நல்ல ஆப்ஷன் கிடையாது. நல்ல டார்க் இருக்குது, நல்ல பவர் இருக்குது, தேவையான அளவு பவர் இருக்குது, ஆனால் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அதை ஒன்று மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். மற்றபடி கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் லாங்கில் போகும்போது ஒரு ஹில் செக்ஷன் கார்ட் செக்ஷன் போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் நல்ல கர்வில் பெண்ட் போடுறீங்க, கார்னர் பண்ணுறீங்க, நல்லா லீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபுட் பேக்ஸ் வந்து இன்ட்ரூசிவாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியதான். ஸோ கிளாசிக்கான ஒரு விண்டேஜ் ஸ்டைல் லுக்கு உங்களுக்கு வண்டி வேணும், ரோட்டில் வந்து நீங்கள் போகும்போது எல்லோரும் உங்களை லைக் கேச்சிங்காக இருக்கணும், பார்க்கணும், அந்த சவுண்டு அந்த பீட்டுக்கான நீ பார்க்கணும்னா இது உங்களுக்கான வண்டி தான். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் வண்டியை சூஸ் பண்ணுறதும் வேறு வண்டிக்கு போகிறதும் நீங்கள் டிசைட் பண்ணுறது உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.